பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஈஸ்வரி பாக்கியாவை புரிஞ்சுக்காம பேசி திட்டினது மட்டும் இல்லாமல் இங்கே கோபி பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாக்கியா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. வர வர நீ எடுக்கிற முடிவு எதுவுமே சரியா இல்லை. உன்னால் குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டையும் கவனிக்க முடியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்க. அதனால இனி வீட்டை நான் கவனிச்சுக்கிறேன். உன் வேலை ரெஸ்டாரண்ட் தானே. ரெஸ்டாரண்ட்டில் போய் நீ நினச்ச மாதிரியே நல்லபடியாக சம்பாதிச்சு நீ முன்னேறு. அதை பற்றி நான் யோசிக்கல. ஆனால் இனியாவோட விஷயத்தில் இனி நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. அதுக்குடனே பாக்கியாவும், என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எதுக்கு இனியாவோட விஷயத்தில் தலையிடணும்? என்ன முடிவெடுக்க போகிறீங்க? இனியா கிட்ட நான் சொல்லி புரிய வச்சிட்டேன். இனி ஆகாஷ் கிட்ட பேச மாட்டேன். இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக படித்து முன்னேறுவேன்னு இனியா சொன்னதுக்கப்புறமா பிரச்சனையை எதுக்கு தேவையில்லாமல் பெருசாக்கணும்னு நினைக்கிறீங்க கோபி? உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தா அதுவே எனக்கு போதும்னு சொல்ல, சுமார் பாக்கியா, எனக்கு என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இனியாவோட வாழ்க்கையை பற்றி நான் தானே யோசிக்கணும். இனியா என் பொண்ணு அப்படின்னு சொல்ல, உடனே பாக்கியாவும், அப்போ இனியா எனக்கு பொண்ணு இல்லையா என்ன? நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடும்பமே வேண்டான்னு அங்கே ராதிகா தான் முக்கியம்னு போனீங்களே, அப்போ இனியாவை பற்றி யோசிக்கலையா? அப்போ இனியாவோட அம்மாவாக இருந்து தனியாக இனியாவுக்கும் இந்த வீட்டுக்கும் தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சது நான். 3 வருஷம் கழிச்சு வந்து பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிறீங்களா? தேவையே இல்லை. நான் சொன்னதையே நீங்கள் மறந்துட்டீங்க கோபி. இன்னும் எத்தனை நாள் தான் இந்த வீட்டில் தங்கிட்டு இருப்பீங்க? ஏதோ என் பசங்க இந்த வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக நான் இருப்பேன்னு கூப்பிட்டு வந்தீங்கல்ல. எங்கே இருக்குது சந்தோஷம்? கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாமல் என் வேலையவும் பார்க்க முடியாமல் இனியாவோட பிரச்சனையை பற்றியே யோசிக்கிறதுல எனக்கு நேரம் சரியாக போயிடுது. நீங்கள் பேசாமல் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாதான் நான் நிம்மதியாக என் வேலையை பார்க்க முடியும், இனியாவையும் கவனிக்க முடியும். உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு இருக்காம நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கோபியும், என்ன சொல்கிற பாக்கியா? நான் வீட்டை விட்டு வெளியில் போகணுமா? நான் அப்படி தான் சொன்னேன், வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு. அவனா இப்போ என் முடிவை மாற்றிட்டேன். இனியாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது அப்பாவாக இருக்கிறேன்னா இனியா கூட இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். ஒன்னால தான் குடும்பத்தை ஒழுங்காக கவனிக்க முடியலையே. என் அம்மா இதை தானே சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு கொஞ்சம் கூட குடும்பத்து மேலே பொறுப்பு இல்லைன்னு. அதே மாதிரி தான் இப்போ நீ பேசிகிட்டு இருக்க. நானே இனியாவை கவனிச்சுக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு என்னால் வெளியில் போக முடியாது. என் பொண்ணு இனியாவுக்காக நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன். நான் சொன்ன மாதிரி வீட்டெல்லாம் விட்டுட்டு போக முடியாது பாக்கியா. உன்னால் முடிஞ்சதை நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. இப்படி கோபி என்னைக்கும் இல்லாமல் பாக்கியாவை எதிர்த்து பேசி இந்த மாதிரிலாம் சொல்ல பாக்கியா இதை கேட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இந்த கோபி வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன்னு இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நாம் செய்கிறது செஞ்சுதான் ஆகணும். இத்தனை நாள் என் அத்தைக்காகவும் என் பசங்களுக்காகவும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இனி அப்படி நான் இருக்கவே மாட்டேன். கோபி, நான் சொல்கிறதையும் கேளுங்க. உங்கள் பசங்களுக்காக தான் இத்தனை நாள் நான் பொறுமையாக இருந்தேன் கோபி. ஆனால் இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். சீக்கிரமாகவே உங்களை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களாம் வீட்டை விட்டு போனால் அது உங்களுக்கு மரியாதையாக இருக்கும்னு நினச்சி தான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியில்லை கோபி. என்ன செய்யணுமோ நானும் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா தன்னுடைய ரூமுக்கு போய் கோபி பேசுனதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த இனியா தானே. இவன் மட்டும் ஒழுங்காக காலேஜில் போய் நல்லபடியாக படிச்சிருந்தா இந்த கோபி இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு அவ்வளோ திமிரா என் முன்னாடி பேசியிருப்பாரா? ஒரு பக்கம் என் அத்தை ஈஸ்வரி என்னடானா நான் அந்த செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் கோபி தேவையில்லாமல் வந்து என்னுடைய குடும்ப விஷயத்தில் தலையிட்டு இனியாவை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு குடும்பத்து மேலே கொஞ்சம் கூட பொறுப்பும் அக்கறையும் இல்லை பாக்கியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. சரியில்லை, ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே வந்து பாக்கியலட்சுமி. அடுத்த நாள் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பும்போது செல்வி வராளான்னு தெரியல. அங்கே ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். செலவுக்கு என்ன செஞ்சாலோ தெரியல. என்கிட்ட இருந்து வர நகையை வாங்கிட்டு போனா. முதல்ல யாருக்கும் தெரியாமல் செல்விக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தன்னுடைய ரூமில் இருந்து செல்விக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாக்கியலட்சுமி. ஆகாஷ் கூட ஹாஸ்பிட்டலில் இருந்த இங்கே செல்வியும், பாக்கியாக்கா நமக்கு எதுக்கு ஃபோன் பண்ணாங்க? வீட்டுக்கு போனதுக்கு அந்த ஈஸ்வரி அம்மா அந்த பேச்சு பேசுனாங்க, அவமானப்படுத்தினாங்க. என்கிட்ட பாக்கியாக்கா பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சாலே பாக்கியாக்காக்கு தான் பிரச்சனை வரும். என்ன ஏதுன்னு கேட்போன்னு ஃபோன் எடுத்து செல்வி பேசுகிறாங்க. பாக்கியாக்கா, நீ எதுக்குக்கா எனக்கு ஃபோன் பண்ணுற? நீ என்கிட்ட பேசினாலே உன் மாமியாருக்கு பிடிக்காது. ஏதோ நான் தான் திட்டம் போட்டு இப்படி ஆகாஷை இனியா கிட்ட பேச வச்சேன்னு சொல்லி என்ன பேச்சு பேசுகிறாங்க உன் மாமியார். அவங்க செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கோபி சாரும் செலியனும் இப்படி என் பையனை வெளுத்துவாங்க. அவன் நிலமை, அவனால் கண் முழிக்க முடியாமல் இப்போ வரைக்கும் வந்து எந்திரிக்க கூட முடியாத ஒரு நிலமையில இருக்கான். ஆனால் அவங்க செஞ்ச தப்பு அவங்களுக்கு தெரியல. என் பையன் இப்படி இருக்கிறானேன்னு கொஞ்சம் கூட அவன் மேலே ஒரு பாசம் இல்லாமல் ஏன்க்கா இப்படிலாம் பேசுகிறாங்க, இதில் நீ வேற ஃபோன் பண்ணியிருக்கியேக்கா அப்படின்னு கேட்க, இல்லை ஆகாஷ் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஃபோன் பண்ணேன். பணம் இல்லைன்னு நகையை வாங்கிட்டு போனியே செல்வி, பணம் வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்ல, வேண்டாங்க்கா
அந்த வீட்டில் இருந்து இனி பணம் வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாதுன்னு தான் ஒரு முடிவில் இருக்கேன். நான் வெளியில் எங்கேயாவது வேலை செஞ்சு கூட என் பசங்களை பார்த்துக்கிறேங்க்கா. ஆனால் இன்னொரு தடவை நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட வரணுன்ற எண்ணமே எனக்கு கொஞ்சம் கூட இல்லை பாக்கியாக்கா. நீ என்னை மன்னிச்சிரு. இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமாவும் நான் உன் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சா உனக்கும் உன் அத்தையால் பிரச்சனை வரும், எனக்கும் அந்த கோபி சாரால் மறுபடியும் பிரச்சனை வரும். என் பசங்களுக்காகவாகுது நான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாதான் நல்லது பாக்கியாக்கா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி செல்வி பேசுகிறாங்க. உடனே பாக்கியா, உன்னை கவலைப்படாத, ஆகாஷை பார்க்க நான் வரேன். எவ்வளோ அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு செஞ்சுருக்கியோ அந்த பணத்தை நானே கொடுத்துட்றேன். அந்த செளியனால தானே உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, உனக்கும் இப்போ வீண் செலவாகுது, அதனால் அந்த பணத்தெல்லாம் நானே கொடுத்துட்றேன் செல்வி, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இனியா வராங்க. இனியா வந்த உடனே சரி செல்வி நான் அப்புறமா பேசுகிறேன்னு பாக்கியா ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே இனியாவும், அம்மா யார்கிட்டம்மா பேசுகிறீங்க? செல்வி ஆண்டிக்கிட்டியா? ஆமாம், நான் கேட்குறேனேன்னு தப்பான்னு நினைக்காத. ஆகாஷ் எப்படிம்மா இருக்கான்? ஆகாஷை பார்க்கணுன்னு தோணுது. அவன் என் ஃப்ரெண்டாக இருந்திருந்தா கூட அவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. என்னால் தானம்மா ஆகாஷ்க்கு இப்படி ஒரு நிலமை. அவனை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. ஆனால் மறுபடியும் நான் போனால் அப்பா பெரிய பிரச்சனை செஞ்சுருவாங்களோன்னு தான் பயமாக இருக்குது. ஃபோன்லையாவது ஆகாஷ் கிட்ட பேசட்டுமாமா அப்படின்னு கேட்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க, திருந்த மாட்டியா இனியா? நீ திருந்தவே மாட்டியா? உன்னால் உன் அப்பா கிட்டேயும் உன் பாட்டிக்கிட்டேயும் தினமும் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு உனக்கு தெரியும்ல. இந்த குடும்பத்தை நான் ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறேன்னா, குடும்பத்தை நான் பார்த்துக்காததுனால தான் நீ இப்படி தப்புக்கு மேலே தப்பு செய்கிறியான். இதில் உன் அப்பாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் போகவே மாட்டேன், என் பொண்ணு இனியாவுக்காக இதே வீட்டில் தான் இருப்பேன்னு அவ்வளோ திமிரா பேசுகிறாரு. இதில் நீ மறுபடியும் ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க போகிறேன்னு சொல்கிறியே, இதெல்லாம் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை வராதா என்ன? முதல்ல உன் வேலையை பாரு. ஆகாஷ் எப்படி இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ செலவானாலும் நான் கவனிச்சுக்கிறேன். உன் படிப்பில் மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும். இனி ஆகாஷ்கோ செல்விக்கோ என்ன ஆனாலும் அதை நான் கவனிச்சுக்கிறேன். இனி ஆகாஷை பற்றி நீ பேசவும் கூடாது, என்ன ஏதுன்னு கேட்கவும் கூடாது, புரியுதா அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க. உடனே இனியா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன ஆகாஷ் கூட பேசணும், முன்ன மாதிரி அவனை தான் விரும்புவேன் அப்படின்னு சொல்லணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அவன் எப்படி இருக்கான்னு கேட்க தானே ஃபோன் பண்ணணும்னு சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் ஃபோன் பண்ணி கேட்க தான் போகிறேன். என்னால் தானே ஆகாஷ்க்கு இப்படி ஒரு நிலமை, அதுவும் செளியனை தானே இப்படி செஞ்சார், அதனால தானே அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். நானே அவனை போய் பார்க்க முடியலனாலும் ஃபோன் பண்ணி கூட விசாரிக்காமல் இருந்தால் ஆகாஷ் என்னை பற்றி என்ன நினைப்பான், தப்பால் நினைப்பான். அதனால் கண்டிப்பாக அப்பா கிட்டே இருக்க என் ஃபோனை எடுத்து ஆகாஷ்க்கு ஒரே ஒரு முறை ஃபோன் பண்ணி பேசிட்டு ஆகாஷ் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா அதுவே போதும் அப்படின்னு யோசிச்ச இனியா உடனே என் ஃபோன் இப்போ அப்பா கிட்ட இருக்கு, அப்பா பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அப்பா ரூமுக்கு போய் ஃபோன் எடுத்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம கோபியோட ரூமுக்கு போய் தன்னுடைய ஃபோன் எடுக்கிறாங்க இனியா. எடுத்தது மட்டும் இல்லாமல் கண் கலங்கி அழுதுகிட்டே ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆகாஷோட ஃபோன் இங்கே செல்விக்கிட்ட இருந்ததுனால, என்ன இனியா பாப்பா ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்குது, இது இனியா நம்பர் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு எதுக்கு தேவையில்லாமல் இனியா பாப்பா ஃபோன் பண்ணுறாங்க, ஒன்றும் புரியல, இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க செல்வி. செல்வி, இங்கே இனியா பாப்பா என்ன செஞ்சிட்ருக்கீங்க, எதுக்கு இனியா பாப்பா ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க இங்கே உடனே எங்கள் இனியா அழுதுகிட்டே, என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது செல்வி ஆண்டி, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் நல்லா இருக்கானா, என்னால் தானே இப்போ ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். என் அண்ணனும் என் அப்பாவும் செஞ்சது பெரிய தப்பு. அவங்களுக்கு கோபம் இருந்தால் என்ன வெளுத்து வாங்கியிருக்கணும், இல்லை என்ன வெளியிலேயே அனுப்பாமல் படிக்க விடாமல் செஞ்சுருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் நல்லா படிக்கிற ஆகாஷை இப்படி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வச்சுட்டாங்கன்னு என்னால் தாங்கிக்க முடியல. இப்போ கூட என் ஃபோன் என் அப்பா கிட்ட தான் இருந்தது, யாருக்கும் தெரியாமல் தான் நான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆகாஷ் நல்லா இருக்கானா? நான் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிருங்க செல்வி ஆண்டி. என்னால் தான் இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரவே முடியாத ஒரு நிலமை வந்துருச்சு. பாட்டி, அப்பா, செளியனண்ணன் எல்லாரும் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த தப்புமே செய்யலைன்றது அவங்களுக்கு புரிய வரவே மாட்டேங்குது. இப்போ ஆகாஷ் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்கும்போதே செல்வி சொல்கிறாங்க, நடந்தது எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு இனியா பாப்பா, அதனால் இனி இதை பற்றி பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீங்கள் மறுபடியும் ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணுறது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் தேவையில்லாமல் செளியன் தம்பி வந்து எங்கள் வீட்டில் தானே பிரச்சனை செய்வார். அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களால் பாக்கியாக்காவும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க அந்த வீட்டில். இனி தப்பு செய்யாதீங்க இனியா பாப்பா, வேண்டாம். நீங்கள் ஃபோன் பண்ணவும் வேண்டாம், நீங்கள் இங்கே ஆகாஷை பற்றி விசாரிக்கவும் வேண்டாம். ஃபோனை முதல்ல வச்சுருங்க. எங்ககிட்ட நீங்கள் பேசவே பேசாதீங்க. உங்கள் தகுதிக்கு நாங்கள் என்றைக்கும் வர முடியாது. அதனால் ஆகாஷை நீங்கள் ஃப்ரெண்டாகவும் ஏற்றுக்க வேண்டாம், விரும்பின பையனாகவும் ஏற்றுக்க வேண்டாம். ஆகாஷ் உங்களை மறந்துட்டான், ஃபோனை வைங்கன்னு ஃபோனை வச்சிடுறாங்க செல்வி.
பதில் பேச முடியாம இனியா ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க அந்த சமயம் கோபி தன்னுடைய ரூமுக்கு வர இங்கே இனியா கிட்ட அவங்க ஃபோன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோவமா இருந்த கோபி, என்ன இனியா செய்கிற, மறுபடியும் ஃபோன் எடுத்து ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணியா என்னன்னு கேட்டு ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்றது இங்கே கோபிக்கு தெரிய வந்த உடனே இனியாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன செய்கிற நீ, உன்னை என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறனோ அது எல்லாத்தையும் செய்கிற, படித்து முன்னேறுவேன்னு உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்த, எங்கள் எல்லாரும் ஏமாத்திட்ட, இப்போ தகுதியே இல்லாத அந்த ஆகாஷ்க்கு மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கியா? உனக்காக தான் அவனை வெளுத்து வாங்கினேன், மறுபடியும் இப்படிலாம் நீ செஞ்ச, அந்த ஆகாஷை நான் சும்மா விட மாட்டேன், புரிஞ்சுக்கோன்னு சொல்ல. அப்பா ஒன்றும் செஞ்சிடாதீங்கப்பா, நான் ஒன்றும் வேணும்னே பேசலை, இங்கே செல்வி ஆன்ட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், என்னால் தானப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனை, அதனால தானப்பா வீட்டில் கூட எல்லாரும் அம்மாவை திட்டி அவமானப்படுத்துகிறீங்க, அதனால தான் செல்வி ஆன்ட்டிக்கிட்ட நான் செஞ்ச தப்பால் மன்னிப்பு கேட்டு ஆகாஷ் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஃபோன் பண்ணேன், இதில் என்னப்பா தப்பு இருக்குது, பேசினா கூட அது தப்பாப்பா அப்படின்னு சொல்ல. ஆமாம், நீ பேசினாலே தப்பு தான், அதுவும் நம்ம தகுதிக்கு கொஞ்சம் கூட பக்கத்தில் வர முடியாத அந்த செல்வியோடையும் செல்வி பையன் கூடயும் நீ பேசுனது ரொம்ப பெரிய தப்பு, முதல்ல இங்கே வா அப்படின்னு சொல்லி அங்கே இனியாவை கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. போன உடனே பாக்கியா இங்கே வா பாக்கியா, உன் பொண்ணு மறுபடியும் என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு பாரு, ஏதோ பொறுப்பான அம்மா இனியாவை நான் பார்த்துக்கிறேன், வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு பேசுனல்ல, மறுபடியும் எனக்கு தெரியாமல் ஃபோன் எடுத்து ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கா, இதெல்லாம் இந்த இனியாவுக்கு தேவையா, இல்லை இதுதான் இனியாவை நீ பார்த்துக்கிற லட்சணமா அப்படின்னு கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு கோபி. உடனே ஈஸ்வரியும், இனியா நீ திருந்த மாட்ட, இதுக்கு தானே சொன்னேன் நீ படிக்கவே வேண்டாம் வீட்லேயே இருன்னு, மறுபடியும் ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டியா, அதுவும் அந்த ஆகாஷ் கிட்டையா, நீ திருந்த மாட்ட நல்லா தெரிஞ்சு போச்சு, இனி நீ வீட்டை விட்டு வெளியில் போகவே வேண்டாம், நீ படிக்கவும் வேண்டாம், இதோட நீ காலேஜ் படிப்பை நிறுத்திட்டு வீட்டு வேலையை செய்ய ஆரம்பி, அப்போ தான் நீ எல்லாம் திருந்துவ. எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்காம எங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டுட்டு அந்த ஆகாஷ் மேலே உள்ள பாசத்தில் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆகாஷ் எப்படி இருக்கான்னு வேற கேட்டுட்டு இருந்திருக்க, இதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சிக்க மாட்டியா, பாத்தியா பாக்கியா, இப்படி தான் நீ இனியாவை வளர்த்துட்ருக்க, இதில் என் பையனை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல உனக்கு முதல்ல என்ன உரிமை இருக்குது அப்படின்னு ஈஸ்வரியும் கோபியும் பாக்கியாவை கேள்வி கேட்டு திட்டுறாங்க. உடனே இங்கே இனியா சொல்கிறாங்க, அப்பா போதும்ப்பா, என்னவோ பெரிய நான் தப்பு பண்ண மாதிரி மறுபடியும் மறுபடியும் அம்மாவை ஏன்ப்பா எல்லாரும் அவமானப்படுத்தி பேசுகிறீங்க, இதில் அம்மாவுக்கு என்னப்பா பிரச்சனை இருக்குது, அம்மா என்னப்பா தப்பு செஞ்சாங்க, நான் தப்பு செஞ்சால் என்னை மட்டும் கேள்வி கேளுங்க, எதுக்கெடுத்தாலும் அம்மாவுக்கு தகுதி இல்லை, அம்மாவால் தான் நான் இப்படி தப்பு செஞ்சேன்னு சொல்லி காமிக்காதீங்க, அம்மா இப்போ கூட என்னை திட்டிட்டு வந்தாங்க, திருந்தி படிப்பில் கவனம் செலுத்து, நீ நல்லபடியாக படிப்பை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க, நான் தான் ஏதோ ஆகாஷ் கிட்ட பேசணும், ஆகாஷ் நல்லா இருக்கானான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஃபோன் பண்ணேன், ஆனால் அது புரிஞ்சுக்காம என்னவோ அம்மா தப்பு பண்ண மாதிரி இப்படி பேசுகிறீங்க, முதல்ல நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்கப்பா, நீங்கள் வந்ததுக்கப்புறமா தான் வீட்டில் நிறைய பிரச்சனை வருது, நீங்கள் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மறந்துட்டீங்களேப்பா, எங்களை பற்றி யோசிக்காம அந்த ராதிகா தான் முக்கியம்னு அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க, அப்போ இந்த இனியா உங்களுக்கு தெரியவே இல்லையா, இல்லை அண்ணன்களை பற்றி நீங்கள் யோசிக்கலையா, இப்போ என்னவோ நீங்கள் தான் இந்த வீட்டில் இருந்து என்னை நல்லபடியாக வளர்க்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, வேண்டவே வேண்டாம், எனக்கு அம்மா மட்டும் போதும், உங்களை அப்பான்னு கூப்பிட கூட எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடுங்க, அம்மா சொல்லும் போதெல்லாம் எனக்கு புரியல, ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு என்னவோ நான் தான் உன்னை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி என்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறத என்னால் தாங்க முடியல, நான் எதுக்குப்பா காலேஜுக்கு போகக்கூடாது, அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், தப்பு செஞ்சேன் ஆனால் இனி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறமும் காலேஜுக்கு போகக்கூடாது படிக்கக்கூடாது எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியாதான்னு சொல்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் முதல்ல என்ன தகுதி இருக்குது, அம்மா எனக்கு அப்பா வேண்டாம்மா, நீங்கள் மட்டும் என் கூட இருங்க அதுவே போதும் அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே இங்கே வந்து ஈஸ்வரியவும் கோபியவும் பார்த்து முறைச்சிக்கிட்டே இங்கே வந்து இனியா சொல்லி அழுதுட்ருக்காங்க. உடனே எழிலும், என்ன இனியா நீ செய்கிற ஒவ்வொரு தப்பாலையும் அம்மா அவமானப்பட்டு நிற்கிறாங்க, இதில் பாட்டி கேட்குற கேள்விக்கு அம்மா என்ன பதில் சொல்ல முடியும், நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு, தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் செய்யாத இனியான்னு சொல்லி புரிய வச்சு ரூமுக்கு அனுப்புகிறாங்க. அந்த சமயம் அங்கே போன பாக்கியா, என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது போல, உன் பாட்டியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, உன் அப்பாவும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறாரு, இனியா நீ செய்கிறதையும் என்னால் தாங்க முடியல இனியா, எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் நீ எதுக்கு அந்த ஆகாஷ்க்கும் செல்விக்கும் ஃபோன் பண்ணி பேசின, உன் தப்பு தானே, தேவையில்லாமல் நீ பிரச்சனை செய்ய நான் அவமானப்பட்டு நிற்கிறேனே இனியா, ஏன் இப்படிலாம் செய்கிறேன்னு கண் கலங்கி பேச இனியா சொல்கிறாங்க, அம்மா இத்தனை நாள் நான் செஞ்சது தப்பு, ஆனால் இப்போ நான் தப்பு செய்யலம்மா, அங்கே ஆகாஷ் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பேன், இதில் என்னம்மா தப்பு இருக்குது, பேச தானே செஞ்சேன், அது மட்டும் இல்லை இனி நான் தப்பே செய்ய மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்துவேன், ஆனால் அப்பா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு பாட்டி உங்களை அவமானப்படுத்தி பேசுகிறத என்னால் தாங்க முடியாதுமா, அப்பா செஞ்சது பெரிய தப்பு, அது மட்டும்
மட்டும் இல்லாமல் என்ன வெளுத்து வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, தப்பு செய்யாத செல்வி ஆண்டி அவமானப்படுத்துகிறாங்க ஆகாஷை, அங்கே வெளுத்து வாங்கி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வச்சுருக்காங்கன்னா நீ அப்பாவுக்கு சரியான பாடம் புகட்டி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். பேசாமல் நீ செல்வி ஆண்டிக்காகவும் நீ அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காகவும் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுமா. அதான் அப்பா உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. இந்த வீட்டில் தங்குறதுக்கும் இங்கே வந்து தேவையில்லாமல் உன்னை அவமானப்படுத்துறதுக்கும் அவருக்கு என்னம்மா உரிமையும் தகுதி இருக்குது? எனக்கு அப்பா வர வர பிடிக்கவே இல்லை. அதுவும் ஈஸ்வரி பாட்டியை சுத்தமாக பிடிக்கல. ஏதோ செஞ்ச தப்பையே சொல்லி சொல்லி ரொம்ப என்னை அள வைக்கிறாங்கம்மா, என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாவுக்கு அப்போ தான் தோணுது, ஆமாம் நான் எதுக்கு இந்த கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது? கோபி என்ன செய்யாத தப்பா? அவங்களையே இங்கே ஈஸ்வரி அத்தை மன்னிச்சு இந்த வீட்டில் தங்க வச்சுருக்காங்க. என் பொண்ணு இனியா இப்போ படிச்சுட்ருக்கா. அவள் தப்பு செஞ்சாலும் மன்னிச்சு அவளை நல்லபடியாக அவளை படிக்க வச்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவள் வாழ்க்கையை பார்த்துக்கிறது என் கையில் தான் இருக்குது. அதனால் கோபி இன்னும் இந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை அதிகமாகும். செழியன் இப்போயே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். என் அத்தை அவமானப்படுத்தி என்னென்னமோ பேசுகிறாங்க. இவங்க கிட்ட இருந்து நான் எப்படியாவது நிம்மதியாக இருக்கணும்னா ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறதா சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க செல்வி கிட்ட போய் பேசுகிறாங்க. செல்வி, என்னை தப்பாக நினைக்காத. இப்போ உன் பையன் ஆகாஷ் இந்த நிலைமையில் இருக்கானா அதுக்கு காரணமே அந்த கோபி தான். பேசாமல் கோபி மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடு. உனக்கு துணையாக நான் வரேன். போலீஸ் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு ரொம்ப திமிரா பேசுகிற கோபிக்கு ஒரு பாடம் புகட்டணும். அதனால் இனியும் இந்த கோபி ஆகாஷ் வாழ்க்கையிலையும் ஏன் உன் குடும்பத்தையும் அவமானப்படுத்தக்கூடாதுன்னா நான் சொன்னதை நீ செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் கோபியவும் என் வீட்டிலேருந்து வெளியில் அனுப்ப முடியும், நீயும் நிம்மதியாக உன் பசங்களை படிக்க வைக்க முடியும் அப்படின்னு செல்விக்கு புரிய வச்சு செல்வியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போலீஸ்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே பாக்கியா சொல்கிறாங்க. என் வீட்டில் இருக்க கோபி தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என் 2 பசங்களும் இப்படி தேவையில்லாமல் விரும்பியிருக்காங்கன்னா நாங்களே பேசி புரிய வச்சுருப்போம். ஆனால் யாரையும் மதிக்காமல் தகுதி தான் முக்கியம்னு சொல்லி பேசி இப்படி செல்வி வீட்டில் உள்ளவங்களை அவமானப்படுத்தி இப்போ ஆகாஷை வெளுத்து வாங்க. அந்த ஆகாஷ் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான். செல்வியோட பையனுக்காக தான் நாங்கள் வந்து கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை சார், அந்த கோபி என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. வேற ஒரு கல்யாணம் பண்ணி அதிலும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் ஏன் வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்காரு சார். இங்கே மற்றவங்களையும் ஒழுங்காக நிம்மதியாக வாழ விடாமல் என் வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனை செய்கிற கோபிக்கு நீங்கள் தான் சார் சரியான பாடம் புகட்டணும். அந்த கோபி என் வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப பிரச்சனை வருது. என்னால் வேலையும் செய்ய முடியாமல் குடும்பத்தையும் கவனிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எங்களுக்கு நீங்கள் தான் சார் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு பக்கம் பாக்கியா, இன்னொரு பக்கம் செல்வின்னு 2 பேரும் கோபி செஞ்ச எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே போலீஸும், பாக்கியா மேடம், அதான் எனக்கு முன்னாடியே உங்களை தெரியுமே, நீங்கள் தானே அந்த ரெஸ்டாரண்ட் பிரச்சனைன்னு கோபியை வசமாக மாட்டி விட்டீங்க. எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வந்து அவர் மறுபடியும் உங்கள் வீட்டில் தான் இருக்காரா? சொல்லி புரிய வச்சு வெளியில் அனுப்பாமல் என்ன மேடம் அவரால் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஆமாம் அவங்க அம்மா தான் இப்படி சப்போர்ட் பண்ணி அவரை என் வீட்டில் தங்க வச்சுருக்காங்க. இப்போ என் பொண்ணு பிரச்சனை வந்ததால் என் பொண்ணுக்காக இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறாரு. வேண்டாம், அந்த கோபியை என் வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பி சரியான பாடம் புகட்டி ஆகாஷை வெளுத்து வாங்கினது தப்பு தான் அப்படின்னு புரிய வைக்கணும் சார். இந்த மாதிரி ஆளெல்லாம் நீங்கள் சும்மா விடாதீங்க. ஆகாஷ் செஞ்சது தப்பு தான், ஆனால் சொல்லி புரிய வைக்க செல்வி இருக்கும்போது இவர் யார் சார் தேவையில்லாத வேலையை செய்ய அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க பாக்கியா மேடம், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் நிறைய முறை வந்து சாப்பிட்ருக்கேன். நீங்கள் நேர்மையாக வேலை செய்கிறவங்க. உங்களுக்காக கண்டிப்பாக வந்து கோபியை வெளுத்து வாங்குவேன். இப்படியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அவர் மறுபடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அங்கே கோபியை தேடி அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. உடனே இங்கே ஈஸ்வரியும், பாரு அந்த செல்வி போலீஸ் அனுப்பிட்டா போல, கோபி உனக்கு தான் எல்லாரையும் தெரியுமே, என்ன ஏதுன்னு கேட்டு சீக்கிரமாக வெளியில் அனுப்புப்பா அப்படின்னு கேட்க, அம்மா நான்லாம் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேம்மா, யார் வந்தாலும் சரி, இங்கே என்னுடைய பையன் செழியனுக்கும் எனக்கும் எதுவும் ஆகாதுமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்த போலீஸ் கோபியை பார்த்த உடனே என்ன ஏதுன்னு கூட கேட்காம பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. ஏன் சார், எத்தனை தடவை சொன்னாலும் நீங்களாம் திருந்த மாட்டீங்க? உங்களால் தானே பாக்கியா மேடமுக்கு நிறைய அந்த ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை வந்தது. உங்களால் எவ்வளோதான் அவங்க அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பாங்க. நீங்கள் தான் பாக்கியா மேடமை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு சார் இந்த வீட்டில் தங்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது தங்குறதுக்கு? உங்கள் பசங்களை பார்க்கணுன்னா அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு இங்கேயே இருக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளில போங்க சார் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கோபி உடனே பேருதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இப்படி வெளுத்து வாங்குறாங்க? இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு திருன்னு முழிக்க, சார் மன்னிச்சு விட்டுருங்க சார் என் பையனை அப்படின்னு ஈஸ்வரியும் அழுகிறாங்க. உன் வீட்டில் உள்ள பொண்ணு ஆகாஷை விரும்புகிறேன்னு சொல்லி பேசியிருக்கா.
அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு ஆகாஷ் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கானா அதுக்கு காரணமே இந்த கோபி தானே. அப்புறம் எப்படி இவரை சும்மா விடுறது அப்படின்னு. வாங்க சார், நீங்கள் இப்போ செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கும் வெளுத்து வாங்க போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சார் சார், நான் பெருசாக இந்த தப்பும் செய்யலை சார். எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்வியும் ஆகாஷும் தான். என் பொண்ணோட மனசை மாற்றி எங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு செல்விதாசை தேவையில்லாமல் இப்படி செஞ்சா அதனால தான் சார் நானும் கோவத்தில் ஏதோ செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுங்க சார்னு சொல்ல, நீ கோவத்தில் என்ன வேணாலும் செய்வியா? அது மட்டும் இல்லை, யாருக்கும் மதிப்பு மரியாதையும் தராமல் அடுத்தவங்களை பார்த்து உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு என்ன சார் உரிமையும் தகுதியும் இருக்குது? யாராக இருந்தாலும் மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும்னு உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாதா? அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க? பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க, நிறைய படிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். படித்த மாதிரி நீங்களும் உங்கள் பையனும் செய்யலையே. இப்படியா அடுத்தவங்க மனசை வேதனைப்படுத்தி அடுத்தவங்கள வந்து இப்படி அவமானப்படுத்துவீங்க? நீங்கள் இந்த வீட்டில் தங்கியிருக்கவே கூடாது சார். பெரிய தப்பு செஞ்சிட்டீங்க. முதல்ல கிளம்பி வாங்க. இனி பாக்கியா மேடம் வீட்டு பக்கம் நீங்கள் வரக்கூடாது. இந்த வீட்டில் தங்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளுத்து வாங்க போய் அந்த ஆகாஷ் இப்போ எந்திரிக்க கூட முடியாத நிலமையில ஹாஸ்பிட்டலில் இருக்கான். சரியான பதில் சொல்லணும். அந்த பையனுக்கு ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்து மொத்த பணத்தையும் நீங்கள் தான் சார் தரணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் ஆகாஷ்காக அவங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க சார். தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுக்கிட்டு உங்களெல்லாம் நம்பி இந்த வீட்டுக்குள்ளே தங்க விட்டாங்கல்ல பாக்கியா மேடம், அவங்கள சொல்லணும். பாக்கியா மேடம், இனி யார் சொன்னாலும் இவரை நீங்கள் உள்ளே விடவே விடாதீங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு கோபியை வெளுத்து வாங்கி பாக்கியாவும் செல்வியும் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால அவமானப்படுத்தி கோபியை கூட்டிகிட்டு போக கண் கலங்கி அவமானப்பட்டு பாக்கியாவோட வீட்டிலேருந்து வெளியில் போகிறாரு கோபி. இதை பார்த்த ஈஸ்வரிக்கு பாக்கியா மேலே அவ்வளோ கோவம் வருது. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, ஏதோ போலீஸ் வந்தால் நான் பார்த்துப்பேன், எனக்கு தெரியாத ஆளே இல்லை, யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. கோபி, என்ன பேச்சு பேசுனீங்க? இப்போ என்ன அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறீங்க? இங்கே போலீஸ் வந்து கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியலையா? செஞ்ச தப்புக்கு தான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சரியான பதில் கொடுக்கணும்னு இப்படி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இனி உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மாவை பார்க்கணும் பசங்களை பார்க்கணுன்ற உரிமையில் இந்த பக்கம் வந்தீங்க, பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன்னா இந்த வீட்டை விட்டு உங்களை அவமானப்படுத்தி வெளியில் அனுப்புகிறேன். மறுபடியும் இந்த பக்கமே வராதிங்க, கிளம்புங்க கோபி அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி வெளுத்து வாங்கி கோபியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க பாக்கியா. கோபி செஞ்ச தப்புக்காக போலீஸ் வெளுத்து வாங்கி கோபியை கூட்டிகிட்டு போக உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா செஞ்சுருக்கேன்னு கேட்க, அத்தை இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க உங்கள் பையன் கோபியோட நிலமை தான் உங்களுக்கும் வரும். என் மாமியார் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, நிம்மதியாக இந்த வீட்டில் வாழ விட மாட்டேங்கிறாங்கன்னு உங்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். பரவாயில்லையா? அமைதியாக உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு ஓரமாக உட்காருங்க. என் பசங்களை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் பேசுனீங்க, அப்புறம் நான் சொன்னதை செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா ஈஸ்வரியை வெளுத்து வாங்கிட்டு போகிறாங்க. பதில் பேச முடியாமல் இங்கே பாக்கியா பேசின பேச்சால் பயந்து போய் இருக்கிற ஈஸ்வரி இங்கே வந்து கோபியோட நிலைமையை யோசித்து மனசு வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாக்கியா இனியா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா இனியா, எப்படியோ உங்கள் அப்பா இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாரு. இனி நீ படித்து முன்னேறணும், படிப்பில் மட்டும்தான் நீ வந்து கவனமாக இருக்கணும். இனி மறுபடியும் பிரச்சனை செஞ்சா உன் பாட்டி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. அதனால் நான் அவமானப்படக்கூடாதுன்னா நீ நல்லபடியாக படித்து முன்னேறணும் இனியா அப்படின்னு இனியாவுக்கு புரிய வைக்க, மனசு மாறின இனியாவும் நான் நல்லபடியாக படிப்பேம்மா, என்னால் கண்டிப்பாக இனி நீ அவமானப்பட்டு நிற்க மாட்டேன் அப்படின்னு இனியா மனசு மாதிரி சந்தோஷமாக பாக்கியா கிட்ட பேசுகிறாங்க.